கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த வாரம் டீல் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குங்கிறவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறாங்க, சனி பகவானும் பார்க்குறாங்க. 6ஆம் இடம்னா என்ன? முதல்ல வேலை வாய்ப்புகள். யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க, மாத சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை உண்டு. வேலையில் இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையில் நல்லா இருந்தால் கூட வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குரு பகவானை 8ஆம் இடத்தை பார்க்குறது வெளியில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஸோ ஒரிஸ், டென்ஷன் இதெல்லாமே கூடுதலாக இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்கள் சப்பார்டினேட்டும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் இல்லை. நீங்களே சுயமாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் தான் நிறையா இருக்குது. அதனால் வேலையில் இருக்கிறவங்க ஜாபை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 இடத்துல பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல. அதே சமயத்தில் பிஸ்னஸில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கிற மாதிரி தோற்றம், லாபம் கைக்கு வரதில் நிறைய தடை. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள், நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் கொஞ்சம் பேச்சை குறைங்க, பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, அடைக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட்டை வாங்கினா தேருமா நினைக்கிறவங்க, ரேஸில் போட்டால் தேருமா நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இந்த பரவாயில்லாமல் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. நார்மலாக நீங்கள் எவ்வளவு அதில் முதலீடு பண்ணுவீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போதுமானது. ஸோ இந்த வாரத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் என்பது இருக்கும். ஸோ எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக வராத கெஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், உங்களை விட்டு குழந்தைகள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அல்லது குழந்தைக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில்